நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது மதுரையில் பிறந்த ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் மதுரையில் பிறந்து வேலை நிமித்த ரீதியாக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு லண்டனில் குடிபெயர்ந்து லண்டனில் மிகப்பெரிய டாப் கம்பெனியில், அதாவது விரல் விட்டு சொல்லக்கூடிய 10 நிர்வாக கம்பெனியில், அதில் ஒரு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய மேல் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அன்பருடைய ஜாதகத்தை தான் நான் உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். அவர் முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுகிறேன். அவர் பிறந்தது 28/10/1982 7:58 AM. பிறந்தது மதுரை. அவருக்கு இன்றைய தினம் வயது 41 வயது 6 மாதம் 23 நாள் நடப்பு. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் பிறந்தது விருச்சக லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி பாருங்கள், கும்பராசி, சதய நட்சத்திரம். அப்போ கும்பராசியினுடைய அமைப்பு ரீதியாக ராகு திசை என்பது 6 வருடம் 3 மாதம் 14 நாட்கள் இருப்பு இருந்தது. லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்திலே ராகு அமரப்பட்டிருக்கிறது. விருச்சக லக்னத்திற்கு 2இல் தனுசு ராசியிலே செவ்வாய், 4ஆம் பாவத்திலே தனித்த சந்திரன், 8ஆம் இடத்திலே ராகு, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெற்று தனிமையான நிலைமையில் அமர்ந்திருக்கிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பீடம், அதனோட அசரகுருவோட தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அதே ஸ்தானத்தில் சூரியனும் ஐப்பசி மாசம் நீசதாரையிலே அதே ஸ்தானத்திலே சனியும் விட்டிருக்கிறது. இவர் கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு நடக்கக்கூடிய திசை என்பது அன்றைய காலச்சூழலே சனி மகா திசையிலே செவ்வாய் புத்தி நடக்கும் தருணத்திலே மேலை நாட்டிலிருந்து லண்டனிலிருந்து என்னிடத்தில் அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய ஜாதகத்தை கேட்டறிந்தார். அப்பொழுது சொல்லும் பொழுது, தம்பி, உங்களுக்கு 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் அதனோடு பின்னப்பட்ட குரு கூடியிருப்பதனால் குடும்பத்தை தேவையில்லாத பிரச்சனைகளும் சலசலப்புகளையும் உண்டாக்குவான். குடும்ப பிரிவினையும் ஏற்படுத்தும். புத்திர சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள். அதனால கடக்கக்கூடிய சனி திசையில் செவ்வாய் புத்தி அவ்வளவு சிலாக்கியமாக இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஊடுருவும் என்று சொன்னேன். ஐயா, எங்களுக்கு இப்பொழுது தற்போது 2 பேர்களுக்கும் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை ஊதி ஊதி பெருசாகிறது. இது எந்த அளவில் போய் நிற்கும் என்று சொன்னால், விவாகரத்து கோர்ட்டில் போய் நிற்கக்கூடிய நிலைகளுக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள். ராகு புத்தி வரும் காலத்தில், ராகு புத்தி வரும்போது மாரக மரணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல அமரப்பட்டிருக்கிறது. அது ஒரு புறத்தில் இருக்கும் பொழுது அந்த ராகு திசை, ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி முடியும் காலத்தில் வேலை நிமித்த ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உயர்ந்த அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னேன். அதே போன்று ராகு திசையில் ராகு புத்தியில 1 படி அல்ல, 2 படி இல்ல, 40 படி உயர்வை கொடுத்தது. வருடம் மட்டும் அவருக்கு சேலரி மட்டும் பல கோடி ரூபாய், 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, பல கோடி ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய அமைப்பு. என மிகப்பெரிய கம்பெனியுடைய நிர்வாகத்தினை தலைமை பீடத்தில் அங்க வைத்துக் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் பார்க்கும் பொழுது மீண்டும் என்னிடத்தில் 2வது முறையாக ராகு புத்தி தொடங்கும் காலத்துல என்னிடத்தில் ஜாதகம் மீண்டும் பார்க்கிறார். அப்போ 2 பேர்களுக்கும் பிரிவினை ஏற்பட்டு நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் விட்டு அதனால விவாகரத்து நிலையில நிலுவையில் நின்று கொண்டிருந்த அந்த காலம். அப்பொழுது சொன்னேன், ராகு திசையில் ராகு புத்தி அவமானத்தையும் உண்டு பண்ணுவான். காரணம் என்னவென்றால், இந்த லக்னத்திற்கு ராகு பாருங்கள் 8ஆம் இடத்தில் அமர்ந்து அம்சகட்டத்திலே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தழுவப்பட்டிருக்கிறது. தசாநாதனுக்கு சனி நின்ற வீட்டிற்கு 9ஆம் இடம் பாக்கிய திரிகோணத்தில் இருப்பதனால் தொழில் ரீதியாக உயர்ந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சனி திசையில் ராகு புத்தி முடியும் பொழுது உங்களுக்கு வேலையில மிகப்பெரிய கவனம் தேவை. வேலையில் ஏதாவது மாற்றம் ஏதாவது செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய விளிம்புக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டிய தருணம். வேலையில் ஏதாவது நீங்க மாற்றம் பண்ண என்னை கேட்காம செய்யாதீங்க, எதுவாக இருந்தால் கேட்டு பண்ணுங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி கூட அவருக்கு பாருங்கள், சனி திசையில் ராகு புத்தி முடியும் பொழுது குரு புத்தி வருகிறது. ஏனால் 10ஆம் இடத்திற்கு 2 மாரகங்கள் தொடர்பு கொண்டது. எப்படி என்று சொன்னால், லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது சிம்மமனை. அந்த சிம்மமனையை கை வைத்தால் உங்களுக்கு தெரியும், சரமா ஸ்திரமா என்று பார்த்தால் ஸ்திரராசி. ஸ்திரத்திற்கு 3 8 மாரகம் அல்லவா?
அப்ப நடக்கக்கூடிய திசை என்ன? சனி திசை. எங்கே அமர்ந்திருக்கிறார்? ஸ்திரத்திற்கு 3ஆம் இடம், சிம்மத்துக்கு மறுமாரகத்தில். அப்ப தொழிற்ஸ்தானத்துக்கு மாரகத்திலே சனி அமர்ந்து திசை நடத்துகிறான். சனியில் கூட யார் கூடி இருக்கிறார்? மறுமாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட குருவோட. இந்த குரு பாருங்கள், தொழிற்ஸ்தானத்துக்கு மறுமாரகாதிபதி வரார். 10ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதியா வருவார், பஞ்சம அட்டமாதிபதி. அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் 10ஆம் இடம், தொழிற்ஸ்தானத்துக்கு மாரகத்தில். அப்ப சனி திசையில் குரு புத்தியில் மிகுந்த வியாபாரத்தை கொடுத்து விடும். வேலையிலிருந்து தூக்கி எறிந்து தள்ளப்படக்கூடிய நிலைகளும் ஏற்படும். கவனம் என்று சொன்னேன். ஆனால் அந்த கால சூழலே வருடத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர் அதைவிட 1 மடங்கு அதிகமாக நான் உங்களுக்கு சேலரி தர்றேன்னு சொல்லி மாற்று கம்பெனியில இவர்கள் அழைத்தார்கள். அதற்கு ஆசைப்பட்டு ஒரு உதாரணத்துக்கு வருடம் ஒரு 7 கோடி ரூபாய் சேலரி வாங்குறேன்னு வச்சுக்கல, ஒரு 7 ரூபாய். ஆனால் அதை விட 14 ரூபாய் நான் உங்களுக்கு தர்றோம், டபுள் மடங்கு சொன்ன யாருக்கு ஆசை விட்டதா? அந்த அடிப்படையில் என்னுடைய ஜாதகத்தை எல்லாம் எந்த விதமான அமைப்பை யோசனை செய்யாமல் கிரகத்தின் வாயிலாக ஊட்டப்பட்டு அவர் அந்த வேலைக்கு போறார். அப்போ 2 பேர்களுக்கு கணவன் மனைவியில் உறவுல விரிசல் ஏற்படும் என்று சொன்ன விவாகரத்து கோர்ட்ல இருந்து விளிம்பில நிற்கிறது. அப்போ அந்த கம்பெனியை விட்டு வேற ஒரு கம்பெனிக்கு உயர்ந்த அதிகாரியா போறார். கிட்டத்தட்ட 3 to 4 மாசம் தான். அப்போ அந்த கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய முதலாளிக்கும் இவருடைய மாமனாருக்கும் நெருங்கிய நட்புறவு உண்டு. இவருடைய மாமனார் பம்பாயில மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் கைவிட்டு யாரை சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து வேலைக்கு போடவும் முடியும், வேலையிலிருந்து தூக்கவும் முடியும். அப்படிப்பட்ட அமைப்பார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி நிர்வாகத்தினுடைய பார்ட்னரும் இவரும் ரொம்ப க்ளோஸ். அப்போ தன் மகளிடத்திலே இவர் வாழவில்லை, இவனை எந்த ரூபத்திலே அவமானப்படுத்த வேண்டும், நிந்தனை செய்ய வேண்டும் என்பது மாமனார் வாயிலாக இவர்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுகிறது. அப்ப பிரிவினையும் கொடுத்து இங்கிருந்து வந்த 3.5 மாசத்துல கம்பெனியில உயர்ந்த சேலரி 1 மடங்கு 2 மடங்கு தாரம் என்று சொல்லி அதில் அவமானம் நிந்தனை ஏற்பட்டு என்னிடத்தில் மீண்டும் அலைபேசிகளை தொடர்பு கொள்கிறார். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், நானே என்னுடைய இதுக்கு நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் என் தலையிலன்னு சொல்றார். என்ன தம்பின்னு? நீங்கள் சொல்வதை போல நான் கம்பெனிலேருந்து வேறொரு கம்பெனிக்கு போனேன், இதை விட 1 மடங்கு எனக்கு சேலரி கொடுன்னு ஆசைப்பட்டு தான் போனேன். அதில் என்னுடைய நிலை நிச்சயமாக இப்போ சாதகமாக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ கம்பெனி விட்டு வேலைக்கும் தூக்கி எறியப்பட்டு அதன் மூலயமா வழக்குக்கும் தள்ளாடப்பட்டு கணவன் மனைவி ரீதியாக அதற்கும் வழக்குகள் தள்ளாடப்பட்டு நிற்கதியாக நிற்கிறார். அப்பொழுதுதான் சொன்னேன், மீண்டும் என்னை பார்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து லண்டன்லேருந்து என்னை நேரடியாக பார்ப்பதற்காக சென்னை அலுவலகம் வருகிறார். அப்பொழுது சொன்னேன், இன்னும் உங்களுக்கு சனி திசையில் குரு புத்தி முடியும் காலம் வரலாம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி எனக்கு நஷ்ட ஈடு கேட்டாலும், இல்லை கணவன் மனைவி ரீதியாக உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு நஷ்ட ஈடு எந்த வகையில் கேட்டாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. என்றைக்கு உங்களுக்கு புதன் திசையில் புதன் புத்தி பிறக்கிறது அன்றைய கால சொல்ல என்னை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அதே போன்று கடந்த 10/2/2024 அப்பதான் அவருடைய வாழ்க்கையில புதன் திசை என்ட்ரி. அந்த தருணத்தில் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். கரெக்டா 10/2 என்ட்ரி ஆகுது. 15-16 தேதிக்குள்ள என்னை மீண்டும் என்னை பார்க்க வர்றார். தம்பி, உங்களுடைய துன்பம் விளையாச்சு, இனிமேல் படிப்படியான முன்னேற்றம் தான், தொழில் ரீதியான ஐஸ்வர்யம். காரணம் என்னவென்றால் இந்த லக்னத்திற்கு புதன் அட்டம லாபாதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அவமான களத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த புதன் லாபாதிபதி லாபத்தில் இருப்பதனாலும் ராசிக்கு பாருங்கள் 8ஆம் இடத்திலே மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவான். அப்போ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், மழலை செல்வத்தால் இருந்து வந்த சோகங்கள் விலகும், தொழில் ரீதியான ஏற்பட்ட தடைகள் விலகும் என்று சொன்னேன். அதே போன்றுதான் அந்த புதன் திசை புதன் புத்தி வந்த உடனே 7 நாளில் என்னை வெளிநாட்டிலேருந்து பார்ப்பதற்காக சென்னைக்கு வருகிறார். அப்பொழுது சொன்னேன், அப்போதான் மனைவியும் பிரிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி இல்லை 2 கோடி இல்லை 16 கோடி ரூபா நான் வழக்குக்கு மட்டும் நான் கொடுத்துருக்குறேன், நிறைய ஃபீஸாக கொடுத்துருக்குறேன். எதுக்காக வழக்கு போனால் அவர் பொண்ணுடைய குழந்தைகள் 2 குழந்தைகளும், பையன் 1 பொண்ணு 1. என் குழந்தையெல்லாம் நிற்கதியாக என் குழந்தைய மனைவி தூக்கிட்டு போயிட்டா. என் மாமனார் தான் எனக்கு முழுமையாக எதிரியாக இருந்து செயல்பட்டார், அதனால் 2ல் 1 பார்த்தே தீரணும்னு என்கிட்ட சவால் விட்டு சொன்னார். நிச்சயமாக 2ல் 1 பார்க்க வேண்டாம், இனிமேல் உனக்கு பேட் டைம் மாறியாச்சு, பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் மனைவியோடு சேருங்க, எனக்கு குழந்தை வேணும்னு கிட்டத்தட்ட வழக்குக்கு மட்டும் 16 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கல்ல, அந்த குழந்தை உன்னிடத்துல வந்து இருக்கவே இருக்காது. வரணும்னா குடும்பத்தோட தான் வரும், அம்மாவோட தான் குழந்தைகள் வருவாங்க. உன் மனைவியை கேட்டுப்பார், அன்றைய தினம் எதிர்ப்பு கரமாக இருந்து இப்போ வாழ்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும். என் மனைவி போன மாதம் தான் சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாங்க,
குழந்தைகளும் பரிதி வைக்கிறான். இவ்வளோ காலம் இறங்கி வராதவர் ஏன் இறங்கி வர்றாங்க? காரணம் என்னவென்றால் இப்பொழுது நல்ல திசை உங்களுக்கு மாறியாச்சு, உங்க மனைவி ஜாதகப்படியும் மாற்றம் வந்தாச்சு, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும், மீண்டும் இன்னொரு விவாகம், இவளை நம்ம தண்டிக்கணும், இவ்வளவு காலம் நடந்ததுக்கு உண்டான காரணத்துக்கு முழுக்க காரணம் என்னுடைய மனைவி என் மாமனார் தான் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத. உன் மனைவியும் மாமனாரும் எதிர்ப்புக்காரமா வரலன்னாலும் உன்னுடைய விதிப்படி இது நடக்கும்ன்றது கிட்டத்தட்ட நான் 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் கணிச்சு சொன்னேன் இல்லையா? மனைவி எதிரி அல்ல, உன்னுடைய கிரகத்தின் வாயிலாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படணும். பிரிந்த குடும்பம் மீண்டும் லண்டன்ல இருந்து என்னை அடுத்த முறை பார்க்கும் பொழுது ஒன்று சேர்ந்து தான் வரணும், இதுதான் உனக்கு சாதகமா இருக்கும், இல்லைன்னா பெரிய பாதகத்தை உண்டு பண்ணும். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பான். கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். மனைவியிடத்திலையும் பரஸ்பர ஒற்றுமைகள் ஏற்படும். குழந்தை ரீதியாக இருந்த தடைகள் விலகும். குழந்தைக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட கண்ணீர் வடிக்கிற என்னிடத்துல ஆபீஸ்ல வந்து, அதே போன்று அந்த குழந்தைகளோடு ஒன்று சேர்ந்துடணும். அதே மாதிரி இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அலைபேசியில் இடத்தை தொடர்பு கொண்டு கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இடத்துல பேசலார். அப்போ ஒரு கிரகங்கள் பாருங்கள், உயரவும் வைப்பதற்கு தாளவும் வைப்பதற்கு இவருடைய ஜாதகத்தை உதாரணம். காரணம் என்னவென்றால் தொழில் ரீதியாக இவ்வளவு பெரிய உச்சத்தையும் கொடுத்தது, இவ்வளவு பெரிய உச்சத்தையும் கொடுத்தது என்று பார்த்தால் இவருக்கு நடக்கிற திசை சனி திசை, நடக்கிற புத்தி ஃபைனல் புத்தி குரு புத்தி. இந்த குரு புத்தி பாருங்கள், 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு 2 குற்றவியல் ஒரு மாரகம் ஏற்படுகிறது. எப்படி என்று சொன்னால் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு இந்த சனி 6 குடையனா வருவார். 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு 2 மாரகங்கள் சுக்கிரனும் குருவும் ஒன்று கூடும் பொழுது 10ஆம் இட தொழிற்ஸ்தானத்தை யார் பார்க்கிறார் என்றால் சந்திரன் பார்ப்பான். 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதி. அப்போ 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய கிரிமினல் குற்றங்கள் இங்கே ஏற்படுவதனால தான் இவர்களுக்கு இவ்வளவு வியாகலங்கள். இப்ப பாருங்க, 10ஆம் இடத்திற்கு 2, 11 என்று சொல்லக்கூடிய தன பாக்கிய தன லாபாதிபதியாக வருவார் இந்த புதன். குடும்பத்திற்கு நன்றாக பாருங்கள், குடும்பத்திற்கு 10ஆம் இடம் கர்மாதிபதியாக வருவார். ராசிப்படி 8இல் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். அப்ப பிரிந்த குடும்பங்கள் ஐஸ்வர்யங்களும் மேன்மையும் ஏற்படும். ஒன்று சேரும் பொழுது புதனுக்கு 2இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புதன் திசையில சுக்கிர புத்தியில இழந்த அத்துணை செல்வங்களையும் பன்மடங்கு மீட்டெடுப்பீங்க. அப்போ மார்க்கத்தில் தான் அந்த சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ எந்த திசை நடத்துகிறது? புதன் திசை நடக்கிறது. புதன் இங்க மாரகத்தில் இருக்கிறாரா? இல்லை. ராசிப்படி 8இல் மறைஞ்சிருந்தாலும் லக்னப்படி லாப கர்மஸ்தான தன லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால புதனுக்கு 2ல் சனியும் சுக்கிரனும் இருப்பதனால் சகல ஐஸ்வர்யத்தையும் இந்த புதன் வாரி வழங்குவான். அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய நிலைப்பாடுகளை பார்த்து சீர்தூக்கித்தான் நம்ம பொருத்த பந்தத்தையோ அல்லது தொழில் ரீதியான உயர்வுகளையோ அல்லது தாழ்வுகளையோ புத்திர சௌபாகியத்தினுடைய ஐஸ்வர்யத்தும் இங்க இல்லாம அங்க வராத நண்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.